சீனிவாசன் சார் நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம். இந்த மத்திய பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் ரகுநாதன் சார் சொன்ன ஒரு கருத்து, அந்த விடயத்தின் அடிப்படையில் ஒரு கேள்வி என்னன்னா, பல வரிகள் இருந்த நிலையில அதை ஒருநிலைப்படுத்தி ஒருங்கிணைத்து அது ஒரே வரியாக கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டதுதான் ஜிஎஸ்டி, ஒரே நாடு ஒரே வரி அப்படிங்கிற அடிப்படையில். ஆனால் அதுலேயே நிறைய முரண்பாடுகள் இப்போ வரைக்கும் இருக்கு. என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்தாங்களோ அந்த நோக்கமே நிறைவேறாத ஒரு சூழல் தான் காணப்படுது அப்படின்னு ஒரு கருத்து முன் வச்சிருக்காரு. ஒரே நாடு ஒரே வரி அப்படிங்கிறத விட ஒரு பொருள் பல வரி அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு. அது தொடர்பாக நிறைய செய்திகள் நம்ம சமீபத்தில் கூட பார்த்தோம். சமீபத்தில் நடைபெற்ற ஒரு இந்த தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஒரு தொழிலதிபர் முன்வைத்த இந்த குற்றச்சாட்டு கருத்துக்கள்லாம் மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியது. பேக் பண்ணால் ஒரு வரி, பேக் பண்ணாமல் இருந்தால் ஒரு வரி, இந்த பிராண்டு போட்டால் ஒரு வரி, சால்ட் போட்டால் ஒரு வரி, சுகர் ஆட் பண்ண ஒரு வரி அப்படின்னு மாறி மாறி இருக்கு. ஒரு பொருள் பல வரி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதை மாற்றக்கூடிய தேவை இப்போ நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது சரி பண்ண வேண்டிய சூழல் இருக்கா நமக்கு? அதனால அந்த மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா? பொறுத்த வரைக்கும் உலகில் பல நாடுகளில் ஏறத்தாழ 100 நாடுகளில் பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறை. இது உருவாக்கப்பட்டது 10 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது 2017க்கு முன்னால் 2012லேயே இது சம்பந்தமான பேச்சுவார்த்தையெல்லாம் தொடங்கிவிட்டது. இதற்கு முதல் வித்திட்டது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் PV நரசிம்மராவ் அவர்களும் அவருடைய எல்பிஜி என்கின்ற திட்டமும் அவருக்கு கீழே பணியாற்றிய மன்மோகன் சிங்க்கு கீழே பணியாற்றிய திரு சிதம்பரம் ஐயா அவர்களும் தான் இதற்குண்டான முன்னோடிகள் என்று நினைக்கிறோம். ஆனால் முதல் முன்னோடி இதற்கு VP சிங் அவர்தான் வேல்யூ ஆடட் டாக்ஸ் என்பதை கொண்டு வந்தார். வேல்யூ ஆடட் டாக்ஸில் பயங்கரமான குழப்பமும் அதில் இருக்கக்கூடிய முரண்களையும் நீக்குவதற்காக வந்தது தான் இந்த திட்டத்தை. ஜிஎஸ்டி என்கின்ற திட்டத்தை உருவாக்கியவர், முதல் நிலையிலே இருந்து அதற்கு கான்ட்ரிபியூட் செய்தவர் வங்காளத்தைச் சேர்ந்த நிதி அமைச்சராக இருந்த அசீம் குப்தா அவர்கள். இவர் பொருளாதாரம் சம்பந்தமான பயங்கரமான புரிதலையும் சாதாரண மனிதரின் அடித்தட்டு மக்களினுடைய வலிகளையும் புரிந்து கொண்ட ஒரு நபர். அவர்தான் உருவாக்கினார். அதெல்லாம் முழுவதுமாக ஜிஎஸ்டி சரி என்று நான் சொல்ல வரவில்லை. ஏனென்றால் எப்பொழுதுமே அதில் இருக்கக்கூடிய வரி விகிதம் சம்பந்தமாக அனைவருக்கும் ஒரு கருத்து இருக்கும். இதில் அதிகபட்சம் 20 இருக்கும் என்பது சிதம்பரம் ஐயா அவர்களுடைய கருத்து. அது நானும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. 28 என்பது ரொம்பவும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இன்புட் கிரெடிட் என்பது வருகிறது தான் ரகுநாதன் அவர்கள் பேசுகின்றது. இன்புட் கிரெடிட் என்பது ஒருவர் ஜிஎஸ்டியில் தன்னை பதிவு செய்து கொள்ளவில்லை என்றால் அவருக்கு சில முடக்கங்கள் இருக்கும். இப்போ நான் 20 லாரி வச்சு தண்ணி சப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட், இந்த லாரியை வாங்குவதில் நான் கட்டிய ஜிஎஸ்டியில் எனக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்டு ஒரே ஒரு லாரி வைத்து கொண்டிருப்பவருக்கு இருக்காது. அவர் தன்னை பதிவு செய்து கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர்கள் வருவதற்கு, இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உள்ள வரத்துக்கு எல்லாரும் தயங்குவாங்க. ஆதலால் இந்த முரண்கள் இருக்கத்தான் செய்யும். இப்பொழுது இருக்கக்கூடிய முரணாக பார்க்கக்கூடியது வரி விகிதங்களில் இருக்கக்கூடிய அளவுகள். 5% இருக்கலாமா, இல்லை 12% இருக்கிறத 5க்கு கொண்டு வரலாமா, ப்ரொக்ரெசிவாக மாறலாமா? அதாவது ஒரு வரி திட்டம் என்று வருகின்ற பொழுது வரி செலுத்துபவர்கள், உண்மையாகவே இதை செலுத்துபவர்கள் நுகர்வோர்கள் தான். இது யாரையும் உற்பத்தி செய்பவரையோ அதற்கு முன்னால் இருப்பவரையோ பின்னால் இருப்பவரையோ பாதிப்பதில்லை. நான் ஒரு பொருளை நுகர்கிறேன், வாங்குகிறேன் என்றால் நான் கட்டுவது தான் வரி. ஆனால் அது விற்பனையை மறைமுகமாக பாதிக்கிறது. வரி அதிகமாக இருந்தால் விற்பனை குறைகிறது என்கிற கோணத்தில் அதை செய்யலாம். ஆனால் சிறு குறு இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நடுநிலைமைக்கு வருவதற்கு ஜிஎஸ்டி என்கிற ரூட்டை மெல்ல மெல்ல நகர்த்து கொள்வார்கள். அதுக்கு பாலிட்டிக்ஸில், எக்கனாமிக்ஸில் அதுக்கு நட்ஜிங்னு பேர். நட்ஜிங் என்று சொல்வதை ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்கிறேன். ஒரு சாஷே கம்பெனி பண்பற்றிய ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், அப்போ தான் அது புரியும். 5 சாஷேக்கள், நம்ம ஷாம்புவினுடைய சாஷே 5 சாஷேக்களை ஒரு கடையில் கொண்டு போய் கொடுத்தால் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய ஒரு சாஷே இலவசமாக தந்தார்கள். நீங்கள் எந்த காலி பண்ணின சேஷேவையும் கொடுக்கலாம். 5 நிறுவனங்களில் பயன்படுத்தின சேஷேவை 6 மாதம் கழித்து அந்த திட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். இவர்களுடைய பொருள், இவர்களுடைய நிறுவன பொருளிலிருந்து 5 சேஷைகளை கொண்டு போய் கொடுத்தால் ஒரு சேஷை இலவசம் என்றார்கள். இதுக்கு நட்ஜிங்னு பேர். இதுதான் எக்கனாமிக்ஸில் பண்ணுவாங்க. ஒரு வரியை உருவாக்குவார்கள், அந்த வரி கொஞ்சம் பிடிபட்ட உடனே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்குவார்கள். இப்போ 15 வருடங்களுக்கு முன்பு எடுத்தீர்கள் என்றால் குரியருக்கு டாக்ஸ் கிடையாது, சர்வீஸ் டாக்ஸ் கிடையாது. குரியர் இப்போ ஜிஎஸ்டியில் இருக்குது, சர்வீஸ் டாக்ஸ்லேயும் இருந்தது. ஆனால் அது அரசாங்கம் எப்படி பார்த்தது? குரியர் சர்வீஸ் பலமாக இருக்கிறது, அதிலிருந்து நமக்கு வருமானம் வரும் என்று பார்த்தது.
இது 2010 கொண்டு வந்தாங்க. அதற்கு காரணம் இது ஒரு இயக்கமாக இருக்கிறது. ஆனால் குடிமகனாக இருக்கக்கூடிய நான் எப்படி சொல்லலாம், போஸ்ட் ஆஃபீஸினுடைய செயல்பாட்டை விட தனியார் குரியர் கம்பெனி எனக்கு நல்ல வசதியை செய்து தருகிறது, அந்த இடத்துக்கு நீங்கள் டேக்ஸ் போடாதீங்கன்னு நான் சொல்லலாம். ஆனால் அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், இவ்வளவு டிரான்சாக்ஷன் நடக்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக இருந்தால் வருமானம் நமக்கு இருக்கும், இந்த வருமானம் இன்னொரு இடத்திற்கு போகிறது என்றுதான் அரசாங்கம். இந்த முரண் இயக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதில் ஒரு போராடி அதில் இருக்கக்கூடிய வாதங்களை முன்வைத்து ஒரு அரசனுடைய போக்கை பார்த்து செய்ய வேண்டும், அவ்வளவுதான்.